ஓகே. நான் பேசுறதுல ஏதாச்சும் இஷ்யூ இருந்தால், திடீர்னு பேசுறது கேட்கல அப்படி என்ன சரி இருந்தாண்டா, ஹேண்ட் ரைஸ் பண்றேன். அப்படி இல்லாட்டி ஏதாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ண தேவையில்ல. நீங்க செக் பாக்ஸ்ல மெசேஜ் போட்டீங்கன்னா, சரி கேட்கல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கிளியரா விளங்கும்னு நெனைக்கிறேன். இன்றைக்கு நாங்க மெயினா பார்க்க போறது வந்து என்ன விஷயம்டா, நாளையிலிருந்து தான் உங்களுக்கான டிசைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் பிராக்டிகல் பேஸ் போகுது. நாளையிலிருந்து அடுத்த கிளாஸ்ல இருக்கு. அப்ப இன்றைக்கு நாங்க வந்து அது சம்பந்தமா நீங்க டிசைன் பண்ண போற விஷயங்கள் சம்பந்தமான ஒரு ஐடியா வரும். நீங்க எதுக்காக அதை டிசைன் பண்ண போற, ஏன் அந்த லோகோ டிசைன் பண்ணணும், ஏன் போஸ்டர்ஸ் அதுல அது நாங்க வந்து ஒரே ஃப்ளோல போகணும், கலர்ஸ் எல்லாம் ஏன் எதுக்காக நாங்க லோகோக்கு சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கட்டாயமா தெரிய வேண்டியிருக்குது. ஸோ இது நாங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கொள்ளும் ரைட். ஸோ முதல்ல அது நாங்க தெரிஞ்சு கொண்டுட்டு அதுக்கு பிறகு நாங்க டிசைனிங் ஒர்க்ஸுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கு பெரிய செஷன் ஒன்று இல்லை, நம்மள டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கான ஒரு ஐடியா உண்டு தாரத்துக்கு. ஸோ பிராண்டிங் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் சரியா. ஸோ பிராண்டிங் அப்படின்ற அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு தெரியுமாய்க்கும், கேள்விப்பட்டிக்கும் இதுக்கு முந்தி. பட் இது வந்து மார்க்கெட்டிங் சைட்லயும் சரி அண்ட் டிசைனிங் சைட்லயும் சரி ரெண்டும் சேர்ந்து ஒர்க் ஆகிற ஒரு கான்செப்ட் உண்டு. அதாவது ஒரு பிராண்டை உருவாக்குறது. நீங்க ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் வேற, பிராண்டுன்றது வேற. ஸோ அது உங்களுக்கு தெரியுமாய்க்கும். பிஸ்னஸ்ன்னு சொல்ற வந்து ஜஸ்ட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்து செஞ்சுக்கொண்டு போறது சரியா. ப்ராஃபிட் மட்டும்தான் நீக்கும். அப்ப அதுவே ஒரு பிராண்டுன்னு சொன்னாண்டா அவங்கட வந்து நிறைய எல்லா இடத்துலயுமே ஒரு யுனிக்னஸை காட்டுற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆகிக்கும், தனியான ஒரு அடையாளத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு எமோஷனா பாக்குறோம். அப்ப சும்மா நார்மலா பாருங்க, நீங்க வாட்ச்ல வந்து வாட்ச் அப்படின்னு சொன்னா நிறைய கடைகள்ல வந்து டூப்ளிகேட் வாட்ச் எல்லாம் வந்து இதாக்கி விற்கிறோம் சரியா. நிறைய வாட்ச்ன்றது எதுக்கு, டைம் பார்க்கறது தானே. ஸோ இதுல வந்து நிறைய கடைகள்ல வந்து டைம் பார்க்கறதுக்காக வேண்டி நிறைய நார்மல் சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த வாட்சை செஞ்சு விற்கிறோம். பட் பிராண்ட் அப்படின்ட்டு பார்க்குற டைமுக்கு வாட்ச்ன்னு சொன்னா, நான் நல்ல ஒரு வாட்ச் ஒன்று எடுக்கணும்டா உடனடியாக எல்லாருக்கும் ஞாபகம் வர வந்து ஃபெஸ்ட்டுக்கு ஞாபகம் வர ரோலெக்ஸ். ஸோ இதுதான் எல்லாருக்கும் தெரியும். பட் அது இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரோலெக்ஸ்னு சொல்றது வந்து ஞாபகம் வரும். ஸோ இவங்க வந்து இந்த பிராண்டை உருவாக்குறது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளுக்கு போய்த்தாண்டா அது இந்த லெவலுக்கு ஈக்குது அப்படின்றது. அதாவது அதுதான் ஹை லெவல் வெளிவானது உண்டு, ப்ரீமியமானது உண்டு, ஒரிஜினல் அப்படின்றத ஃபீல் பண்ண வச்சுறதுக்காக வேண்டி இந்த பிராண்டிங்கிற ஒரு கான்செப்டை வந்து செஞ்சுக்குது. அது வந்து மார்க்கெட்டிங்லேயும் சரி டிசைனிங்லேயும் சரி ரெண்டையும் சேர்த்து செஞ்சுக்கிறேன். ஸோ மார்க்கெட்டிங் சொல்ல போனா கஸ்டமர்ஸ்ட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ண வச்சுக்கும் சரியா. ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ண வச்சா மட்டும் அது ஒரு பிராண்டா மாறும், ஒரு நம்பிக்கையை கொண்டு வருது. ஸோ இது மாதிரி இந்த டிசைன்ல ரைட், டிசைனிங்ல வந்து இந்த மாதிரியான ஃபீலிங்ஸை கிரியேட் பண்றது ரைட், ஃபீலிங்ஸை காட்டுற மாதிரியான டிசைன் விஷுவலா அவங்களோட எமோஷனல் இது விஷயங்களோட இம்பாக்ட் பண்ற மாதிரியான வேலைகளை செய்யறது தான் பிராண்டிங் சொல்லி சொல்றது. ஸோ நார்மலா சொல்ல போனா ஒரு கம்பெனி உண்டு சரி, அந்த கம்பெனி வந்து ப்ராடக்ட்ஸ் விற்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி சர்வீசஸை ப்ரொவைட் பண்றதா இருக்கலாம். ஸோ இது உண்டு சரியா. ஸோ இவங்க வந்து என்னன்னா இவங்கட யூனிக்னஸை காட்டுற மாதிரி. ஸோ அந்த லொகோ இப்போ ட்ரிங்க்னு சொன்னா தாகத்துக்கு நாங்கள் ட்ரிங்க் குடிப்போம். ஸோ ட்ரிங்க்ல வந்து நிறைய விதமான ட்ரிங்க் இருக்குது. ஸோ பொட்டில் ஊற்றி வரது நிறைய விதமானது இருக்குது. ஆனால் பெப்சியும் கொக்கா கோலாவும் தான் மெயின் ஆயிக்குது. ஏன் அவங்க வந்து ஜஸ்ட் பிஸ்னஸா மட்டும் பார்க்கல, அதாவது பிராண்டா மாத்திக்கிற இதன் மூலமா அதோட யூனிக்னஸை காட்டுற மாதிரியும் அதோட டிசைனிங் மூலமாகவும் எல்லாரோட மனசுலயும் பதிய வச்சுக்கிற. ஸோ பெப்சின்னு சொன்னா உடனடியாக வர கலர்ஸ் மூணும் நீலமும் வெள்ளையும் ரெட்டும் தான் எங்களோட இதுக்கு வந்து ஞாபகம் வருது. கொக்கா கோலான அதோட ஃபொண்ட் ஞாபகம் வருது. ஸோ இப்படி மைண்ட்ல பதிய வச்சுக்கிறது வந்து இப்போ மவுண்டன் டியூட பொட்டில் ஃபெஸ்ட்டுக்கு வந்த பொட்டில் என்ன கலர் சும்மா ஜெட்ல போடுங்கள். மவுண்டன் டியூட பொட்டில் வந்து பேக்கேஜ் டிசைனிங் மூலமா பேக்கேஜ் டிசைன். ஸோ அந்த பேக்கேஜ் கலரை சூஸ் பண்றது இந்த மவுண்டன் டியூ பொட்டில். எனக்கு அதோட கலர் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சொல்லலுமா, செட்ல போடலுமா? செட்ல கொஞ்சம் போடுங்க. மவுண்டன் டியூட ஃபெஸ்ட்டுக்கு வந்த பொட்டில் என்ன கலர்? லைட் கிரீன். அவங்க அந்த பேக்கேஜ் டிசைனை கொண்டு வந்ததுக்கான ரீசன் கூட இது மாதிரி வித்தியாசமா கொண்டு அது போல ஒரு பொட்டில் எங்கேயாலும் கண்டிக்குதா இல்ல. அவ்வளவு பிரைட்டான ஒரு லுக்கை கொண்டு வரது வந்து எந்த இடத்துலயுமே அந்த பொட்டில் வச்சு அது மட்டும் தனியா விளங்கும். ஸோ பேக்கேஜ் டிசைனிங்ல வந்து அவங்க மாஸ்டர் பண்ணி அதாவது சைக்காலஜிக்கலா திங்க் பண்ணி அந்த கலரை சூஸ் பண்ணி நாங்கள் பிராண்டிங்கை செஞ்சாங்க சரியா. ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே அப்படி கலர்ஸை வந்து சரியா இதாக்குறது சரி. அதே போல் லொகோஸ் ஆகிக்கலாம். ஸோ அவங்களோட ப்ராடக்டோ சர்வீஸோ இல்லை அந்த கம்பெனியிட வந்து அவங்களோட எமோஷனலா எல்லாரோடையும் டச் ஆகுற மாதிரி, அந்த வெளியுவை காட்டுற மாதிரி, கஸ்டமர்ஸ் இல்லாட்டி கன்சியூமர்ஸ்ட மைண்ட் உள்ளுக்கு பதிய வச்சுற மாதிரி அவங்க இந்த டிசைன் மூலமா ஜஸ்ட் லொகோ அப்படின்றது இல்லை, அந்த லொகோல யூஸ் பண்ற கலர்ஸ் ஃபொண்ட்ஸ் ரைட், அந்த டிசைன் மூலமா அவங்கள எமோஷனலா அட்டாக் பண்ற மாதிரி எமோஷனலா போய் டார்கெட் பண்ணி அவங்களோட மைண்ட்ல பதிய வச்சிரு அப்படின்றது.
இப்போ லக்ஸரியான ஃபீல் ஒன்றை கொண்டு வரதுக்காக வேண்டி அதோட கலர்ஸ் சூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ லக்ஸரி ஃபீல் அப்படின்னா பிளாக்கும் கோல்டும், பிளாக்னு சொன்னா ஒரு பவர் அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்றை காட்டும். ஸோ நிறைய மல்டி மில்லியனர்ஸ் அவங்களோட வந்து ரீல்ஸ் போடுற டைமுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரொமோட் பண்ற டைமுக்கோ அவங்களோட வந்து அந்த டிசைன்ல எப்படி இருக்க போகுதுன்றா எந்த மாதிரி வரும், பிளாக் கலர்ல தான் அவங்க வந்து மெயின் ட்ரெஸ் கோட்லேருந்து பிளாக் கலர், ரைட். ஸோ அவங்களோட இதாலும் வருது. இப்போ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து பிளாக் கலர்ல அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை வந்து பிளாக் கலர் பிளாக் அண்ட் கோல்ட்ல தான் டிசைன் பண்ணிக்கிறேன். அந்த பவரை காட்டுறதுக்காக வேண்டி, அந்த ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஸோ பிராண்டிங் டிசைன் நாங்கள் யூஸ் பண்ற எந்தோ, அதாவது நாங்கள் டிசைன் பண்ண போற, அதாவது ஒரு கம்பெனிக்கோ ஒரு சர்வீஸ் ஒன்றுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்றுக்கோ ஒரு டிசைனோட பண்றேன்னா அந்த டிசைனுக்கு யூஸ் பண்ற கலர்ஸ், ஃபோன்ஸ், லோகோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு எமோஷன் உண்ட, ஒரு வெளிவு ஒன்றை காட்டுற மாதிரி, ஒரு ஸ்டோரி ஒன்றை காட்டுற மாதிரியான ஃபீலை கொண்டு வரது தான் இந்த பிராண்டிங் சொல்றது. சரியா, இந்த பிராண்டிங் சொல்றது. ஸோ பிராண்ட் ஐடென்டிட்டியோட முக்கியமானது இம்பார்ட்டன்ஸ்னு சொல்ல போனா இது வந்து என்னன்னா எல்லா கம்பெடிட்டர்ஸ்ல இருந்து உங்களை யூனிக்கா காட்டும், இம்ப்ரெஸ் பண்ணும். சரியா, ஸோ நீங்க ஒரு ஒரிஜினலா டிசைன் பண்ணான்னு சொன்னா, ஒரிஜினலா டிசைன் பண்ணா உங்களோட வந்து ஒரிஜினல் அப்படின்ற ஒரு இதை காட்டுறதுக்காக வேண்டி கலர்ஸ் மூலமா காட்டலாம், ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணலாம் அந்த கலர்ஸ் அண்ட் ஃபொண்ட்டை வச்சு, லோயலிட்டி, ரைட். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக அவங்களோட கனெக்ட் ஆகுறோண்டு. சரியா, ஸோ இப்படி அவங்களோட பிராண்டிங்கை வந்து குவாலிட்டியாக செஞ்சுட்டு போவாங்க. சரியா, பிராண்டிங்ல டிசைன் மூலமா கஸ்டமர்ஸுக்கோ கன்சியூமர்ஸுக்கோ ஈஸியா ஒரு மெசேஜை கொடுக்குற மாதிரி, அவங்க ஈஸியா அவங்களோட டக்குன்னு அந்த மெசேஜை பார்த்த உடனே விளங்கி கொள்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒன்று பிளான் பண்ணி கொண்டு போற டிசைன் மூலமா. இதுக்கு தான் பிராண்டிங் சொல்றேன். ஸோ நாங்க அடுத்த கிளாஸ்ல லொகோ வந்து டிசைன் பண்றோம்னா அந்த லொகோக்கு வந்து இந்த பிராண்டிங்கை யூஸ் பண்ண போறோம். ஸோ லொகோ வந்து நாங்கள் டிசைன் பண்ற டைம் அந்த லொகோக்கு யூஸ் பண்ற கலர்ஸ் வந்து அந்த கம்பெனி, அந்த சர்வீஸ், அந்த கம்பெனி என்ன சர்வீஸை ப்ரொவைட் பண்றோம் அதை ஃபீல் பண்ண வச்சுற மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வரதுக்கு தான் அந்த கலர்ஸை கொண்டு எடுக்கிற. லக்ஸரி ஃபீல் ஒன்று காட்டணும்னு சொன்னா பிளாக்கும் இல்லாட்டி கலர் ஒன்று கொண்டு வரலாம். ஸோ லக்ஸரி ஃபீலை காட்டுறோன்னா அதுக்கு யூஸ் பண்ற எலிமெண்ட்ஸ், ரைட், அந்த க்ரௌன் மாதிரியான எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபொண்ட்ஸும் அப்படிதான், ரைட். ஸோ ஃபொண்ட்ஸும் அப்படித்தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பிராண்டிங் சொல்றது வந்து ஒரு ஐடென்டிட்டியை காட்டுற மாதிரி, எமோஷன்ஸை கிரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ் மைண்ட்ல பதிய வச்சுற மாதிரியான டிசைன்ஸை பண்றது. சரியா, ஸோ நாங்கள் வந்து மெயினாக லொகோ ஒன்று டிசைன் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த லொகோவையும் யூனிக்காக மற்றவங்களை போல காப்பி பண்ணாமல் பார்த்த உடனே குயிக்காக ஞாபகம் வச்சுக்கொள்ள மாதிரி. சரியா, இப்போ ஆப்பிள் லொகோ அப்படி ஆப்பிள் ஐஃபோன் லொகோ எடுத்தேன்னா குயிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை வரைய சொன்னால் வரையவுமே இல்லை. பட் அதுக்கு முந்தி இந்த இப்போ இதில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன், சும்மா பாருங்க. இந்த ஆப்பிள்ட வந்து வெயிட் பண்ணுங்க, ஒரு லொகோ ஒன்று காட்டுறேன். ஸோ ஐஃபோன் ஆப்பிள்ட லொகோ வந்து ஃபெஸ்ட்டுக்கு எப்படி இந்த அப்படின்றதும் போக போக அது எப்படி அப்டேட் ஆகிட்டு போயிடுச்சு அப்படின்றதையும் பார்க்குறது. இப்போ இதில் பாருங்க, ஃபெஸ்ட்டுக்கு 1976 லொகோ இப்படி தான் இருந்துச்சு. எல்லாராலையும் இதை ஞாபகம் வச்சு கொள்ளையிலுமா இந்தா இல்லை, அவங்க இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்து ஃபுல் பிளானாக வச்சுக்கிறனால இப்போ எல்லாராலையும் ஈஸியாக ஞாபகம் வச்சு கொள்ளையிலுமான மாதிரி இருக்குது. அவங்களோட பிராண்டிங்காக குவாலிட்டியாக செஞ்சனால அதுதான் நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதை விட நல்ல ஃபோன் எவ்வளவோ இருக்குது. அதை விட நல்ல ஃபோன் வந்து அதுல செய்யலாத விஷயங்கள் எல்லாம் செய்யலுமான ப்ரோ மூட். கேமராக்கு ஐபோன் நல்லம், கேமராக்கு ஐபோன் நல்லம்னு சொல்ற எல்லாரும். பட் கேமரா அப்படின்னு சொல்லிதாக போனா சொனிட இதுல இந்த வாரத்துல நல்ல பிராண்டட் போன், நல்ல குவாலிட்டியான போன் எல்லாம் எவ்வளவோ இருக்குது. ஐபோனை விட விலை கூட. சரியா, ஆனா எல்லாரும் நம்பி நினைச்சு கொண்டிருந்தா ஐபோன் நல்லம், ரைட், ஐபோன் தான் கேமராக்கு நல்லம் அப்படின்னு. பட் அது இல்லை உண்மை. கேமராக்கு அதை விட நல்ல போன் எல்லாம் இருக்குது. பட் என்னடா அவங்க பிராண்டிங் மூலமா எல்லாரோட மனசுலயும் பதிய வச்சு ஓகே இவங்க தான் பிரீமியம், இவங்க தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் மார்க்கெட்டிங் அண்ட் டிசைன் மூலமா அவங்க இப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டாந்துக்குது. ரைட், நாங்கள் இந்த இதெல்லாம் நாங்கள் படிச்ச போறதுகள் தான், இதெல்லாம் படிச்ச போறது நாங்கள் பார்ப்போம். ஸோ ஓகே, நாங்கள் பிராண்டிங் தானே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பிராண்டிங்குள்ளே எங்களுக்கு அடுத்தது முக்கியமாக தேவைப்படுறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இதுதான். இப்போ லொகோன்னு என்னன்னா சிம்பிளா, ரைட், ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலுமான மாதிரி, எவ்வளோ இயலுமோ அவ்வளோக்கும் பிராண்ட் ஐடென்டிட்டி, அது தனித்துவமான ஒரு அடையாளத்தை காட்டுற மாதிரியான ஒரு டிசைனா ஈக்கணும். சரியா, அப்படித்தான் ஈக்கணும். அதே போல யூஸ் பண்ற கலர்ஸும் கூட நாங்க யூனிக்கான கலர்ஸ், அதே போல அந்த டிசைன் டோனுக்கு செட் ஆகிற மாதிரியான கலர்ஸ் ஆயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ அதாவது கம்ப்யூட்டர் ஷாப் ஒன்றுக்கு கலர்ஸ் சூஸ் பண்ணனா பிங்க், ரெட் இதெல்லாம் போட்டு நீங்க லோகோ டிசைன் பண்றதை விட ப்ளூ, ரைட்,
டெக் ரிலேட்டடான கலர்ஸ் யூஸ் பண்றது பெஸ்ட். ஏன்னா அந்த எமோஷனை கன்வே பண்ற மாதிரி இருக்கணும் அந்த பிராண்டுக்கான. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இது யூஸ் பண்ற ஃபோன்ஸ் வைக்கலாம் இல்லை சரியா. டைப்போகிராஃபின்ற ஃபொண்ட், அப்போ ஃபொண்ட் மூலமா ஒரு தனித்துவமான அடையாளத்தை காட்டலாம் சரியா. ஒரு தனியாக ஒரு அடையாளத்தை காட்டல் மாய்க்கும் இந்த ஃபொண்ட் மூலமாகவும். அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா கட்டாயமா இந்த ரிலேட்டட் அதாவது லோகோ ஒன்று டிசைன் பண்ண டைமுக்கு அதே போல கலர்ஸ் டைப்போகிராஃபி ரிலேட்டட் நாலேஜ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து பிராண்டிங் குழுக்கு ஒழுங்கா யூஸ் பண்ணணும், சம்மந்தம் இல்லாம யூஸ் பண்ண இயலாது சரியா. அதெல்லாம் நாங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். நீங்க வந்து என்னண்டா நார்மலா ஒரு ஐடியா ஒன்று நான் சொல்றேன். முதலாவது விஷயமா நீங்க என்ன செய்யணும்டா ஒரு பிராண்ட் ஒன்றுக்கான டிசைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க வந்து இதாக்குறேன்னு சொன்னா அந்த பிராண்டுக்கு தேவையான மாதிரி கலர்ஸை வந்து நீங்க பிளான் பண்ணி கொள்ளணும் சரியா. நார்மலா இது லீக்கிற ஓர்டருக்கு நான் செல்லல, நீ இதெல்லாம் போட்டு தலைவலி போட்டு குழப்பி கொள்ள தேவையில்ல, பேசிக்கா ஒரு ஐடியா வந்து வச்சுக்கோங்க சரியா. ஸோ நீங்க வந்து முதலாவது ஒரு கலர்ஸை சூஸ் பண்ணி கொள்றேன். நான் இந்த பிராண்டுக்கு இந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். என்னடா அந்த பிராண்ட் கலர்ஸ் வந்து இந்த ஃபீலிங்ஸ் அதாவது அந்த எமோஷனை கன்வே பண்ற மாதிரியான கலர்ஸ் தான் இருக்கணும். ஸோ இந்த 3 கலர் இந்த 2 கலர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து பேசிக்கான ஒரு டிசைன் லோகோ ஒன்று நீங்க டிசைன் பண்ற. ஸோ அதுக்கு பிறகு அதுக்கு கலர்ஸ் அண்ட் ஃபொண்ட் செட் பண்ற. ஸோ இதை வச்சு தான் நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் போக போற. ஸோ அதன் மூலமா அதாவது லோகோ ஒன்று பிளான் பண்ற, அப்புறம் கலர்ஸ் அதுக்கு அப்ளை பண்ணி பாக்குற. ஸோ கலர்ஸ் எல்லாம் ஓகேவா அப்படின்றது லோகோலின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணுமே. ஒரு பிராண்டிங் வந்து லோகோலின்னு தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ முதலாவது நீங்க ஐடியா ஒன்று எடுக்கிற, நான் எந்த கம்பெனிக்கு நான் இதை டிசைனா பண்ண போறேன், எதுக்காக பண்ண போறேன், அவங்களோட மிஷன் என்ன சரி, அவங்களோட கோல் என்ன, எதை நோக்கி அவங்க போயிட்டு முடியும், அவங்களோட ஆடியன்ஸ் யாரு, இதை பத்தி எல்லாம் நீங்க ஒரு ஐடியா ஒன்று எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த சைக்காலஜிக்கலா திங்க் பண்ணி அதோட கலர்ஸை சூஸ் பண்றது. ஸோ அதே போல ஃபோன்ஸை சூஸ் பண்றது. இப்போ கலர்ஸ்னு என்ன எக்ஸாம்பிளுக்கு லேடிஸை டார்கெட் பண்ணி ஒரு டிசைன் ஒரு லக்ஸரி ஃபீலை கொண்டு வரதுக்கு லேடிஸை டார்கெட் பண்ணி நீங்க ஒரு க்ளோத்திங் கம்பெனி ஒன்றுண்டா அதுக்கு நீங்க உங்களுக்கு வந்து பர்பிளும் கோல்டும் மெச் பண்ணி செய்யலாம் சரியா. ஸோ ப்ளூ கலர் அதெல்லாம் வந்து டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ ரைட், இதெல்லாம் வந்து பெருசா டச் ஆகல. பட் அதை விட பர்பிள்ன்றது வந்து கொஞ்சம் ஃபீல் லக்ஸரி ஃபீல் ஒன்று கொண்டு வருது. அவ்வளாட்டி வந்து அந்த பிங்க்லேயே டார்க் பிங்க் வர பிங்க் அண்ட் கோல்ட். ஸோ இதெல்லாம் வந்து லேடிஸை டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்க கலர்ஸ் சூஸ் பண்றது ஈக்குவலாம். ஸோ அதே போல யூஸ் பண்ற ஃபொண்ட்ஸ் ஆகிக்கலாம். சும்மா டெக் ரிலேட்டட் ஃபொண்ட் மாதிரி இல்லாம கர்சிவ் ஃபொண்ட் எல்லாம் வந்து அந்த லேடிஸை டார்கெட் பண்ணின அந்த க்ளோத்துக்கு வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணலுமா இருக்கும் சரியா. ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கோல் எல்லாம் நீங்க அந்த கம்பெனியோட கோல் மிஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆடியன்ஸ் எல்லாம் யாருன்றது. ஸோ அதுக்கு பிறகு நீங்க கலர் பேலட் ஆகிக்கலாம். ஸோ அதே போல மற்ற விஷயங்கள் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணி நீங்க அந்த டிசைனை பண்ணிட்டு போற லோகோடு. அதே பிறகு வந்து டைப்போகிராஃபி யூஸ் பண்ற ஃபொண்ட்டும் கூட குவாலிட்டியாவே இருக்கணும் தானே. ஸோ அதை நீங்க வந்து குவாலிட்டியான ஃபொண்ட்டை நீங்க சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த கலர்ஸ் ஆயிக்கலாம், அந்த லோகோ ஆயிக்கலாம், அந்த ஃபொண்ட் ஆயிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நீங்க சோஷியல் மீடியால போஸ்டர்ஸ் டிசைன் பண்ண போற. ஸோ அந்த போஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு கலர் டோன் உண்டு. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கம்பெனி ஒன்றுட வார எல்லா போஸ்ட்டுமே சேம் கலர் பேட்டர்ன்ல போறேன்டா கொஞ்சம் பெஸ்ட் ஆயிக்கும் சரியா. சேம் கலர் பேட்டர்ன் இல்லாட்டி சேம் டிசைன் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல போறேன்டா எந்த இப்போ நீங்க மெக்டொனால்ட்ஸ் இப்போ வேண்டாலும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. மெக்டொனால்ட்ஸ் கூகுள்ல போயிட்டு மெக்டொனால்ட்ஸ் போஸ்டர் சொல்லி அடிச்ச உடனே வார போஸ்டர்ல எல்லாமே மெயினா பார்க்க போனா ரெட்டும் எல்லோவும் ஒயிட்டும் இந்த 3 கலர்ல மட்டும்தான் போஸ்டர்ஸ் வரும் சரியா. இந்த 3 கலர்ல மட்டும்தான் போஸ்டர்ஸ் வரும். அப்ப இவங்க இந்த கலர் எங்க பார்த்தாலுமே ஓகே இது வந்து மெக்டொனால்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்து வாரத்துக்கு மாதிரி அந்த பிளான பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்களும் என்னண்டா அந்தந்த கம்பெனி அந்தந்த சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸ் பண்ற டைமுக்கு அந்த போஸ்டர்ஸ்ல வந்து அவங்களோட கலர்ஸை யூஸ் பண்ணு சொன்னால் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அந்த கலரை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து வரும். ஓகே இது வந்து இந்த கம்பெனியோட இந்த க்ளோத்திங் பிராண்ட். இந்த கொக்கா கோலோட ஃபொண்ட் மாதிரியே லோக்கி கோலான்ற ஒரு தொண்டு டைப் பண்ணி பார்த்தால் அந்த ஃபொண்ட்ல எங்கிட்ட நேம் அடிச்சிருந்தாலும் அந்த ஃபொண்ட்டை பார்த்தோன்னா ஓகே இது கொக்கா கோலோட ஃபொண்ட் இல்லையா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து வரும் சரியா. ஸோ இப்படி அந்த டிசைனை எங்க பார்த்தாலுமே ஃபீல் வரதுக்கு மாதிரி நீங்க டிசைன் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதுதான் பிராண்டிங்னு சொல்றது சரியா. ஸோ அதே போல நீங்க வந்து பிஸ்னஸ் கார்டு, லெட்டர் ஹெட் ரைட். ஸோ அதே போல எம்லெப் ஆகிக்கலாம், ஃபைல் கவர் ஆகிக்கலாம் ரைட், பென்ட வந்து பெண்ணுக்கு வர ஸ்டிக்கர் ஆகிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணலுமாய்க்கும் இந்த பிராண்டிங் அதாவது இந்த கலர்ஸை யூஸ் பண்ணி இந்த லோகோவை யூஸ் பண்ணி இந்த ஃபொண்ட்டை யூஸ் பண்ணி ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பிராண்ட் கொலாட்ரல்னு சொல்றேன் சரியா. ஸோ இது உங்களுக்கு லெட்டர் ஹெட், பிஸ்னஸ் கார்டு இதெல்லாம் வரப்போறது, என்வலப். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணலாம் அந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமா டிசைன் பண்ணி பார்ப்போம். முதலாவது நாங்கள் லோகோ டிசைன் பண்ண போறோம், அப்புறம் போஸ்டர்ஸ், அது பிறகு வந்து இந்த பிராண்ட் கொலா அதாவது லெட்டர் ஹெட், பிஸ்னஸ் கார்டுலாம் வரும், அப்புறம் பேக்கேஜ் டிசைன், அப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி
பிராண்ட் கைட்லைன் உண்டு. பிராண்டிங்ல வந்து பிராண்ட் கைட்லைன் வரும். இந்த கைட்லைன் எப்படி செய்ய போறோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு ஐடியா உண்டு தரதுக்காக வேண்டி இன்றைக்கு இந்த பிராண்டிங் செஷனை போட்டிக்கிறது. ரைட். ஸோ அதே போல் பேக்கேஜ் டிசைன் சொன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று செல்ல போறேன்டா, சின்ன ஒரு பேபி ப்ராடக்ட் உண்டு. சரியா, பேபி சின்ன புள்ளி ஒன்றுக்கு ஒரு சாப்பாடு சம்பந்தமானது ஒன்றுண்டா, அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பிஸ்கட்னு வைங்களே, அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான கலர்ஸ், அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஃபொன்ட்ஸை போட்டு நாங்க வந்து டிசைன் பண்ணேன்டா, அந்த புள்ள அந்த பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்து எனக்கு இப்பதே வேணும்னு சொல்லி வாங்கி கேட்கும். சரியா. ஸோ அதுவே நீங்க இப்படி ஒரு விஷயம், இப்ப ஒரு பெட், ரைட், ஒரு டோகுக்கோ இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்கு பிஸ்கட் ஒன்றுண்டா, அந்த டோக் பேக்கெட்ல வந்து அது பிஸ்கட் பேக்கெட்ல வந்து சின்ன புள்ளி ஒன்று போட்டோவை போட்டா இதுல ஃபீல் எப்படி மாறும், சின்ன புள்ளிக்கான இது தான் மாறும். அதே போல கலர்ஸ் ஆயிக்கலாம். ஸோ இப்படி நீங்க அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிசைன் பண்ண வேண்டி இருக்கும். அதே போல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு ஷர்ட் உண்டு. சரியா, ஒரு ஷர்ட்னு வைங்களே, ஒஃபிஷியல் ஷர்ட் ஒன்று வைங்களே. ஸோ இந்த ஷர்ட்டை வந்து நீங்க வந்து ஒரு பேக்ல போட்டு நாங்க பாக்ஸ் ஒன்ல போட்டு விற்கிறேன்டா, அந்த பாக்ஸ் வந்து லக்ஸரி ஃபீல் காட்டுற மாதிரி தான் நீங்க சும்மா பிங்க்கும் ப்ளூவும் எல்லோன்னு சொல்லி கலர்ல போட்டு சம்மந்தம் இல்லாத ஃபொண்ட் எல்லாம் போட்டு டிசைன் பண்ணேன்டா அந்த பேக்கெட்டை. ஸோ அவங்க வந்து ஓகே இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்து பார்க்கணும். பட் அதே ஷர்ட்டை வந்து நீங்க தனி பிளாக் கலர்ல, ரைட், ஃபுல் பிளாக்ல வந்து கோல்ட்லயோ சில்வர்லயோ சின்னதா ஒரு டிசைனோட போட்டு, ரைட், ஃபுல் பிளான்ல வந்து அதை கொடுத்தா ஓகே இது வந்து ப்ரீமியம் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்து வரும். ரைட். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பிராண்டிங்ல டிசைன் பண்ற டைமுக்கு, பிராண்டிங்கை ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ற டைமுக்கு. ஸோ இது நீங்க இப்பதே உங்களால உடனடியா இந்த இதுக்குள்ளுக்கு போக இயலாது. இப்பதான் நீங்க பிகினர். ஸோ உடனடியா உங்களுக்கு இதை டிசைன் பண்ற வேலையெல்லாம் செய்ய இயலாது. ஹை குவாலிட்டியா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுங்க. 1 or 2 years போயிட்டாது பிறகு தான் நீங்க வந்து பெஸ்டான ஒரு டிசைனரா மாறுவீங்க. ஸோ ப்ராக்டிஸிக்கும் வர உங்களோட நாலேஜ் கூடிட்டே போகும். சரியா. ஸோ கடைசியாக உங்களுக்கான பிராண்ட் கைட்லைன் வர போகுது. இந்த பிராண்ட் கைட்லைன் என்று சொல்றது தான் உங்களோட என்ன அசைன்மெண்ட்டா வரப்போறது. இந்த பிராண்ட் கைட்லைன் தான் உங்களோட அசைன்மெண்ட். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் எப்படி எப்படி டிசைன் பண்ற என்ன விஷயம்ன்றதெல்லாம். ஸோ இந்த பிராண்ட் கைட்லைன் உங்களுக்கு வரது வந்து அந்த கம்பெனி ரிலேட்டடான ஒரு ஓவர் வியூ கொண்ட கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு அதோட லோகோ எப்படி யூஸ் பண்றது, கலர் கோட்ஸ் எப்படி வர, டைப்போகிராஃபி எப்படி யூஸ் பண்றது, அதே போல மற்ற டிசைன், சோஷியல் மீடியா போஸ்ட் டிசைன், பேக்கேஜ் டிசைன், அதெல்லாம் எல்லாம் இன்க்ளூட் ஆகி எப்படி டிசைன் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே அந்த பிராண்ட் கைட்லைன் உங்களுக்கு போடுறோம். சரியா. ஸோ அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை ஒரு கிளையண்ட் ஒன்று கொடுத்து, ஓகே அந்த கிளையண்ட் வந்து அதை பார்ப்பாங்க, பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு வேலை தரோம். ரைட். அப்படி இல்லாமல் வேலை தந்து எல்லாம் ஃபைனல் ஆகினதுக்கு பிறகும் இந்த பிராண்ட் கைட்லைன் ஒழுங்கு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நாங்கள் இனத்துல அடுத்தது ப்ராக்டிக்கல், அதாவது வாரக்கிழமையில நாங்கள் பார்க்க போறது என்னன்னா, ஒரு பிராண்ட் கைட்லைன் ஒன்று கிரியேட் பண்றதுக்கான எல்லா வேலையும் தான் பார்க்க போறோம். ஒரு பிராண்ட் கைட்லைன் ஒன்று கிரியேட் பண்றது தேவையான விஷயங்கள் எல்லாம். அப்ப நாங்க இப்ப அடுத்ததுலேருந்து செய்ய போறது எல்லாத்தையும் நீங்க கட்டாயமா ஒரு நாளைக்கு வார கிளாஸ் நான் லொகோ டிசைன் அப்படின்னு சொல்லி தந்தா ஒரு 10-15 லொகோ கிரியேட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்றா போட்டு வைங்க, ஒரு PDF உண்டாக்கி. அப்ப யாராலும் மொத்தர் உங்களோட டிசைனிங் ஒர்க்ஸை கொஞ்சம் பார்ப்போம், நான் உங்களுக்கு எனக்கு வேலையை ஒன்றிய செஞ்சு கொள்ளணும், பட் உங்களோட கொஞ்சம் காட்டுங்க, அதை உங்களுக்கு காட்டலாம். ஸோ காட்டினதுக்கு பிறகு அவங்க அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வேலை தரணும். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட டிசைனிங் ஒர்க்ஸை கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ வார கிளாஸ்ல இருந்து நாங்கள் வந்து ஃபுல்லி அட்வான்ஸாக நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்ட் இவ்வளோ நாள் படித்த எல்லாத்தையும், அதாவது டூல்ஸ் பார்த்தோம், டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், பிராண்டிங்னா என்னன்னு பார்த்தோம், ஸோ கிரியேட்டிவிட்டி எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி தந்திக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். சரியா. ஸோ சாஃப்ட்வேர் இல்லைண்டா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை நான் சொல்லி தருவேன். சாஃப்ட்வேர் இந்த இஷ்யூ ஒன்று இல்லை. ஸோ கிளாஸ் முடிவோட மெசேஜை போடுங்க. நாளைக்கு தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் சாஃப்ட்வேரை, இப்போதே இல்லை, நாளைக்கு தான் அப்டேட் பண்ணுவோம் சாஃப்ட்வேர். ஸோ மெசேஜை போட்டு வைங்க. ஸோ இந்த பிராண்டிங் நாங்கள், அதாவது பிராண்டிங்ற இந்த செஷன் வந்து நாங்கள் அடுத்தது என்ன படிக்க போகிற அப்படின்ற எதுக்காக நாங்கள் அதெல்லாம் படிக்க பார்க்குற அப்படின்ற ஒரு கான்செப்டை காட்டுறது தான். அதுக்காக தான் நார்மல் ஐடியாவோட தந்தேன். ஒரு தனித்துவமான அடையாளத்தை காட்டுறதுக்கான டிசைனிங் ஒர்க்ஸை தான் பண்ண போகிறோம். சரியா. சம்மந்தம் இல்லாததுகள் இல்லை. ஓகே சரி. என்ன சார் டவுட் இருந்தாண்டா கேட்கலாம், டெக்ஸ்ட்ல போடுங்க. ஸோ போட்டுட்டு செட் பாக்ஸில் போடுங்க, அப்படி இல்லாட்டி அடுத்த கிளாஸில் மீட் பண்ணிடலும். ஓகே, அப்போ டவுட் ஒன்றும் இல்லைண்ணா. சரி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க கட்டாயமா. இவ்வளோ நாள் படித்த விஷயங்களுக்கு தானே தியரி பேஸ்ட் படித்தோம், தியரி எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணி பாருங்க, ஃபண்டமெண்டல்ஸ் எலிமெண்ட்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் பேஸ் பார்க்க போகிறோம். ஓகே, குட் நைட். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம்.